இனிமேல் கூகுள் பே செயல்படாது. என்ன காரணம்? ஜூன் 4ஆம் தேதி தான் கடைசி. உஷாரையா உஷார். கூகுள் பே, பேடிஎம், போன்பே போன்ற செயலிகளை மக்கள் அதிகம் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. குறிப்பா இந்த செயலிகள் மிகவும் பயனுள்ள வகையில இருக்கு. இந்த நிலையில கூகுள் பே அப்ளிகேஷன் வர்ற ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால இயங்காதுன்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது குறித்து விரிவான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூகுள் பே செயலி மூலம் ஒருவருக்கொருவர் பணம் பரிமாற்றம் செய்வது, கடைக்கு போய் வாங்கும் சிறிய ரக பொருட்களுக்கும் ஸ்கேன் செஞ்சு பணம் வழங்கும் முறை இப்போ அதிகரிச்சிருக்கு. அதுவும் நகரங்கள் முதல் துவங்கி உள்ளூர் சந்தைகள் வர அனைத்து இடங்களிலுமே டிஜிட்டல் பரிவர்த்தனைய மக்கள் ஆதரிக்க தொடங்கிட்டாங்க. குறிப்பா இந்த கூகுள் பே அப்ளிகேஷன் உலகம் முழுவதும் இருக்கு. இந்த நிலையில உலகம் முழுவதும் பல நாடுகள்ல கூகுள் பே சேவையை ஜூன் 4ஆம் தேதி முதல் நிறுத்த போது கூகுள் நிறுவனம். இதற்கு பிறகு இந்த ஆப் மூலம் பணம் செலுத்த முடியாது. அதாவது கடந்த 2022ஆம் ஆண்டு தான் கூகுள் வாலெட் அறிமுகம் செய்யப்பட்டுச்சு. அதற்கு பின்னால கூகுள் பே பயனர்களோட எண்ணிக்கை வேகமா உயர்ந்துச்சு. ஆனாலும் கூகுள் பே செயலிய ஜூன் 4ஆம் தேதி முதல்ல நிறுத்த போது கூகுள் நிறுவனம். குறிப்பா இந்த செய்தி வந்ததுக்கு அப்புறம் அனைத்து பயனர்களும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. மேலும் இது குறித்து தேடி பார்த்தப்ப கூகுள் நிறுவனம் இந்தியாவுல கூகுள் பே சேவையை நிறுத்த போறதில்லைன்ற தகவல் தெரிஞ்சதுக்கு பின்னாலதான் நிம்மதி அடைஞ்சாங்க. அதே போல ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால அமெரிக்காவுல இருக்கும் மக்கள் கூகுள் பே மூலம் பணம் அனுப்பவோ பணம் பெறவோ முடியாது என்றுதான் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் தற்போது 180 நாடுகள்ல பயனர்கள் கூகுள் பே அப்ளிகேஷனுக்கு பதிலா கூகுள் வாலெட் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. குறிப்பா பல சிறப்பான வசதிகளை கொண்டிருக்கு இந்த கூகுள் வாலெட். அதனால பல்வேறு மக்களும் இதை பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. மேலும் கூகுள் நிறுவனம் அனைத்து அமெரிக்க பயனர்களையும் கூகுள் வாலெட்டுக்கு மாறுமாறு கேட்டிருக்கு. கூகுள் வாலெட்டை விளம்பரப்படுத்தவே இந்த நிறுவனம் இத்தகைய நடவடிக்கையை எடுத்திருக்கு. ஆனாலும் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்னால கூகுள் பே செயலி இந்தியாவிலும் சிங்கப்பூரிலும் மட்டுமே வேலை செய்யும்னு கூறப்படுது. சில வாரங்களுக்கு முன்னாலதான் இந்தியாவில் கூகுள் வாலெட் ஆப் வசதியை அறிமுகம் செஞ்சிச்சு கூகுள். குறிப்பா டெபிட் கார்டுகள், கிரெடிட் கார்டுகள், லாயல்டி கார்டுகள், கிஃப்ட் கார்டுகள் போன்றவற்றை சேமிக்க அனுமதிக்குது கூகுள் வாலெட் அப்ளிகேஷன். கூகுள் வாலெட் ஆப் வசதியில பின் ப்ரொடெக்ஷன் மற்றும் தொலைஞ்சு போன அல்லது திருடப்பட்ட டிவைஸ்ல உள்ள சேவையை தொலைவில இருந்தே முடக்கும் திறன், அதாவது ரிமோட்லி டிசபிள்டு சர்வீஸ் உள்ளிட்ட சிறப்பான அம்சங்கள் இருக்கு. இந்த கூகுள் வாலெட்டை பயன்படுத்துறவங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு எளிதா பணம் அனுப்புவது மட்டும் இல்லாம மொபைல் எண், இமெயில் ஐடி பயன்படுத்தியும் பணம் அனுப்பலாம். அதே போல மற்றவர்களிடமிருந்தும் நேரடியா கூகுள் வாலெட் கணக்கிற்கு பணத்தை பெறலாம். இணையத்துல ஏதேனும் பொருட்கள் வாங்கும் போது செய்யப்படும் பண பரிவர்த்தனைகள் இதன் மூலமா எளிதாகுது. மேலும் போன்பே, கூகுள் பே, பேடிஎம் செயலிகள்ல இருந்து முற்றிலும் வேறுபட்டது இந்த கூகுள் வாலெட் ஆப். குறிப்பா கான்டாக்ட் லெஸ் முறையில இதன் மூலமா பணம் செலுத்தலாம்.